யுவர் ஆனர், இந்த வழக்கு அரசுக்கும் அண்ணாமலைக்கும் எதிராகத்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் காலப்போக்கில் இது அரசுக்கும் ஜோசப் பெர்னாண்டஸுக்கும் எதிரான ஒரு வழக்காக மாறி உள்ளது. எஸ் யுவர் ஆனர், இவரை டேவிட் பெர்னாண்டஸின் சகோதரர் ஜோசப் பெர்னாண்டஸ் ஆகத்தான் கருத வேண்டும். சின்ன வயசுல தவறான நட்பு, தவறான குறிக்கோள், அதெல்லாம் தான் இவர் போட்ட கதாபாத்திரங்களுடைய அஸ்திவாரம். விக்னேஷ், ஹரிஹரதாஸ், மாதவ் மேனன், ஷாம் பிரசாத் மற்றும் அண்ணாமலை. வீட்டை விட்டு ஓடிப்போன இவர் தான் ஒரு கிறிஸ்தவர் என்றும் டேவிட் பெர்னாண்டஸின் சகோதரர் என்றும் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக போத்திக்கொண்ட போர்வைதான் இந்த அண்ணாமலை. கல்லூரியில் படித்த காலத்திலே இவர் வகுப்புக்கு ஒழுங்காக செல்ல மாட்டாராம். இருப்பினும் புத்திசாலி. மற்ற மாணவர்கள் இவரிடம் வந்து சந்தேகம் கேட்பார் என்று அவர் அண்ணன் டேவிட் பெர்னாண்டஸ் கூறியதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். அந்த புத்திசாலித்தனத்தால் நாளடைவில் இவர் சாமர்த்தியமாக பல பெண்களிடம் பல வேஷங்கள் போட்டு பல மொழிகளில் பேசி மிக நூதன முறையில் இவர் அந்த பெண்களை ஏமாற்றி இருக்கிறார். யுவர் ஆனர், அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம கோர்ட்ல குறுக்கு விசாரணையில் கூட பார்த்தோம். எஸ், ஐ அக்ரி, he is a genius, but he is an evil, perverted, criminal genius. யுவர் ஆனர், இவர் பூணூலும் போட்டுக்குவார், பிரியாணியும் சாப்பிடுவார். இவருக்கு தேவைன்னா என்ன வேணா செய்வார். அப்துல் கலாம், மகாத்மா காந்தி போன்ற நல்லவர்களை உதாரணமா எடுத்துக்காம யாரோ ஒரு தவறான நபர் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு பல பெண்களோட வாழ்க்கையை இவர் கெடுத்திருக்கார் யுவர் ஆனர், மோசம் பண்ணிருக்கார். ஆனா அத்தனை குற்றங்களையும் மறுத்திருக்கார். மறுப்பதும் மறப்பதும் இவருக்கு தண்ணி பட்ட பாடு. சொந்த ரத்தத்தையே மறுத்த இவர் குற்றங்களை ஒத்துக்குவார? பல பேரை தன் நடிப்புல மயக்கிருக்கார் யுவர் ஆனர். இந்த கோர்ட்டின் பார்வையாளர்கள் உட்பட அதனாலதான் கோரசா பாடினாங்க, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னு. ஆனா சட்டம் மயங்காது, நீதி மயங்காது. இவர் செஞ்ச அனைத்து குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்கள். ஆகவேதான் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 493, 494, 495, 496 and 497 கீழ் இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ பெண்களை ஹயருக்கு சைக்கிள் எடுக்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. பெண்களை போக பொருளாக நினைத்து அவர்களை ஏமாற்ற நினைக்கும் அனைத்து கல் நெஞ்சக்காரர்களுக்கும் இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும். ஆகவேதான் அரசு தரப்பில் இவருக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உங்க தரப்பு வாதத்தை நீங்க சொல்லலாம். ஏல சொல்லு அம்பலத்துக்கு ஏறான்னு சொல்லுவாங்க. இனிமேல் நான் என்னத்த சொல்ல? உங்க தலைக்கு பின்னாடி இருக்க காந்தி மகாத்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அவன் இல்லம்மா. போலீஸ்காரங்க ஒரு புளிய பிடிக்கிறதுக்கு பதிலா ஒரு எலியை பிடிச்சி முன்னாடி எடுத்து வந்திருக்காங்க. வக்கீல் ஐயா நம்பர் என்னென்னமோ சட்டம்லாம் சொல்றாரு. எனக்கு படிப்பறிவு இல்ல, நான் ஒரு பாமரன். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொம்பளைங்களும் நான் தான் எதிரிமாய் சொல்றாரு. பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாரு. தங்கச்சி ரேகா என்ன சொல்லுச்சு? லண்டன்காரன் தான் வேணுமா? ஏன் இந்தியால இருக்கவங்களாம் ஆம்பளைங்களே இல்லையா? இது ஆசையா இல்ல பேராசையா? அம்முக்குட்டி என்னன்னா, மாதவன் மேனன் சிஎமோட அக்கா பையன் தெரிஞ்சதோ நான் கழுத்தை நீட்டுறேன், நீ எங்க கூப்பிட்டாலும் ஓடி வரேன்னு சொல்லிருக்கு. இது ஆசையா இல்ல பேராசையா? சரி, இது ரெண்டுத்தையும் விடுங்க. அந்த ராணி என்னன்னா, மனுஷங்களே வேணாம் சாமியை கல்யாணம் பண்ணிச்சான். இது ஆசையா இல்ல பேராசையா? அட, கடைக்கு போய் ஒரு புடவை எடுக்கிறதுனா கூட நம்ம ஊர் பொண்ணுங்க எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணும், எவ்வளவு மாதங்கள் வேணும்? அதெல்லாம் விட்டு அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பேராசை. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொங்க தின்னவன் ஓடி போயிட்டான், அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான்னு. அம்மா, நான் நொங்க தின்னவனும் இல்ல, அதை நோண்டி தின்னவனும் இல்ல, சும்மா அந்த பக்கம் போனவன். ஜஜமா, நீங்க 1000 கேஸ் பார்த்திருப்பீங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, எல்லா நியாயம் தர்மம் உங்களுக்கு தெரியும். அம்மா, நீங்க தண்டனை கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இதனால லஞ்சம் வாங்குறவனோ தில்லுமுள்ளு செய்யறவனோ, குறிப்பா நம்ம நாட்டு பெண்களோ இதனால திருந்து வாங்கினா இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். நம் தாய் நாட்டுக்காக இந்த தியாகத்தை பண்ண நான் தயாரா இருக்கமா. இதெல்லாம் நான் தான் செஞ்சிருப்பேனான்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் என்ன விடுதலை பண்ணிடுங்கம்மா. ஏன்னா 100 அயோக்கியங்க விடுதலை ஆயிடலாம், ஆனா என்ன மாதிரி ஒரு அப்பாவி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னதுதான் திருப்பி முன்னாடி சொல்றேம்மா, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த வாரம் வழங்கப்படும். கோர்ட் இஸ் அட்ஜர்ன். ஃபேண்டாஸ்டிக். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் உண்மைதாங்க சொன்னேன். ஓய். குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அண்ணாமலை செய்த மோசடிகளை பார்க்கும்போது ஓ அஞ்சலி, குவைட் ப்ளீஸ்.
அவர் செய்த மோசடிகளால் உயிர் சேதம் எதுவும் ஓ இல்லை. அஞ்சலி, ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். அதே சமயம் இவர்தான் பலவிதமான ஆள்மாறாட்டங்கள் My செய்தார் என்று God. நம்ப முடியவில்லை. அவர் ஒரு சொல்லிக்கிட்டே குற்றவாளி இருக்கேன். என்று Why அரசாங்க can't you தரப்பில் understand, அஞ்சலி? சாட்சிகளை கொண்டு ஆணித்தரமாக இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் நிரூபிக்க எழுதிக்கிட்டு இருக்கேனே, கொஞ்ச நேரம் முடியவில்லை பேசாம இருக்க என்பதால் முடியாது? அப்படியே அவர் மோசடி செய்திருந்தாலும் 4 கல்யாணம் செய்ததை விட பெரிய தண்டனை அவருக்கு தர முடியாது என்பதாலும் அவரை நிரபராதி என்று கருதி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. அவருடைய புத்திசாலித்தனமான மூளையை காவல்துறையினர் பயன்படுத்திக் கொள்ளவும் சிபாரிசு செய்கிறது. தூங்குறியாடா? ஏண்டா கண்ணா, அந்த ஜாகீர் ஹுசேன் தானே அண்ணாமலை, அவன் தானே இவன்? இவன் அவனா இருக்கலாம், அவன் இவனா இருக்கலாம். மறுபடியும் குழப்பறியா? Swing. Cha 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 cha. Swing.